மட்டன் பிரியாணி குக்கர்ல செய்யும் போது அடி பிடிச்சிருது இல்லைன்னா குழஞ்சிருதுன்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனுக்கான அளவு சொல்றேங்க. இப்ப நான் காமிக்கிற அளவு டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 150 கிராம் டம்ளர். 3 டம்ளர் மொத்தம் 450 கிராம்ஸுங்க. அரைக்கிறதுக்கு நல்லா 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ்ல இருக்கிற பூண்டு பல்லு ஒரு 20 எடுத்திருக்கேங்க. பெருசா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. எல்லாமே வெட்டி வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கலாம். இது கூட பிரியாணி இல்ல அன்னாசி மொக்கு ஸ்டார் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்பவுமே பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால தாளிக்கும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க மாட்டேங்க. அரைக்கும் போது சேர்க்க மாட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த விழுத உள்ள சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்க்கலன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறமா இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நிறைச்சு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னும் மிளகாய் தூள் உப்பு சேர்க்க வேண்டியிருக்கும், அது கடைசியில சேர்த்துக்கலாம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம். நான் இந்த அரிசி அளந்த அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் உள்ள ஊத்துறங்க. கலந்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துரும். அப்படி இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா மட்டன் சூப்பரா சாஃப்டா வெந்துரும். இப்ப ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். 1:2 ரேஷியோல 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்தணும் மொத்தத்துல. மட்டன் வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் ஊத்துனேன். இப்போ 3 டம்ளர் ஊத்துறேங்க. மொத்தம் 5 டம்ளர். 1 டம்ளர் கம்மியா ஊத்திருக்கேன். ஏன்னா மட்டன்ல இருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கும். அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல காரம் பத்தல. அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் நிறைச்சு சேர்த்திருக்கேங்க. நம்ம சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம், அதை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா அரிசிலயும் தண்ணி இருந்ததுன்னா குழஞ்சிரும் பிரியாணி. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை தூவிட்டு குக்கர் மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வெயிட் போட்டுட்டு கரெக்டா டைமர் வச்சு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிரும். ஆனா கண்டிப்பா டைமர் வச்சு ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம டைம் பார்க்காம விட்டுருவோம். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா உதிரியா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்க தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடியோ இல்ல மட்டன் குழம்போ வச்சுக்கலாங்க. அகலமான குக்கரா இருந்தா அப்படியே கிளறலாம். என்னோடது கொஞ்சம் குறுகலா இருக்கிறதுனால ஒரு பாத்திரத்துல கொட்டி லைட்டா கிளறி விட்டா போதும். ரொம்ப கலந்தா குழஞ்சிரும். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. குக்கர் நான் காமிக்கிற பாருங்க, அடி பிடிக்கவே இல்லைங்க.